Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 25/1/2025. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 6:45 ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இத்தனை நாளாக நீட் யூஜி 2024ல் சீட்டு கிடைத்த மாணவர்கள், கவுன்சிலிங்கில் நான் கலந்துக்கிட்டேன் அப்படின்ற மாணவர்கள் எல்லாருமே ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டு இருந்த ஒரே கொஸ்டின், செக்யூரிட்டி டெபாசிட் எப்போ ரீஃபண்ட் ஆகும் அப்படின்ற அந்த கேள்விக்கு இந்த வீடியோவில் விடை இருக்குது வித் ப்ரூஃபோட. இப்போ பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வந்துடும் அப்படின்னு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு 2025ல் நீங்கள் ரிப்பீட் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாராவது 2025 ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ, 1 or 2 டவுட்ஸ் இருந்தாலோ, இல்லை கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான சர்வீஸை பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நீட் யூஜி 2024ல் கவுன்சிலிங்கில் கலந்து கொண்ட தகுதி வாய்ந்த மாணவர்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் அப்படிங்கிற அப்டேட் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷனாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக டேட் 24/1/2024 போட்டிருக்காங்க. ஆனால் இப்போ தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்குது. இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 25/1/2024. என்ன சொல்லியிருக்காங்க? கைண்ட் அட்டென்ஷன் டு த கேண்டிடேட்ஸ் ஆஸ் த கவுன்சிலிங் அண்ட் அட்மிஷன் ஃபார் 24-25 பேட்ச். இப்போது 2024 மே மாதம் நடந்த நீட் எக்ஸாமில் செலக்ட் ஆகி அட்மிஷன் கிடைத்த மாணவர்கள், அட்மிஷன் கிடைக்காத மாணவர்கள், கவுன்சிலிங்கில் கலந்த தகுதி வாய்ந்த MBBS அண்ட் BDS கோர்சஸ் ஹேஸ் பீன் கம்ப்ளீட்டட். எப்போ 30/12/2024 ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு, அதாவது தமிழ்நாட்டில் 6 சுற்று கலந்தாய்வு அப்படிங்கிறது 30/12/2024 முடிவடைந்தது. இந்த ப்ராசஸ் ஃபார் the refund security deposit has been started by தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி. அப்போது இந்த செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது துவங்கி விட்டது அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் த ப்ராசஸ் ஜிஓ நம்பர்லாம் கொடுத்துட்டு இதில் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் த ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் யாரெல்லாம் தகுதி வாய்ந்த மாணவர்களோ அவங்களுடைய எலிஜிபிள் மாணவர்களுடைய பட்டியல் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டியலை நம்ம பார்த்துக்கணும். அதாவது யாருக்கெல்லாம் பெனால்ட்டி இல்லை, ஃபோர்ஃபீச்சர் இல்லை அப்படின்ற மாணவர்களுடைய பெயர் பட்டியல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அந்த பெயர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். எப்படி செக் பண்ணுறது? இஃப் எனி கேண்டிடேட்ஸ் இதில் பார்த்துட்டு உங்களுடைய பெயர் இல்லைன்னா, இஃப் எனி கேண்டிடேட் ஃபைண்ட் தர் நேம் மிஸ்ஸிங், விடுபட்டிருந்தால் தேர் ரெக்வெஸ்டட் டு ரெப்ரசன்ட் வயா இமெயில் மூலியமாக நீங்கள் தெரியப்படுத்தலாம். மெயில் ஐடி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய மெயில் ஐடி ddugselcom@gmail.com. இதுக்கு உங்களுடைய பெயர் அந்த பட்டியலில் விடுபட்டிருந்தால் நீங்கள் மெயில் பண்ணுங்கள். எப்போத்துக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெலவெண்ட் உங்களுடைய நேம் இருக்கணும், உங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க் நம்பர், அது மட்டும் இல்லாமல் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறதுக்கு செக்யூரிட்டி டெபாசிட், அதாவது 30,000 இல்லை 1,00,000 இல்லை நீங்கள் ஸ்ட்ரே ரவுண்டில் கலந்துருந்தீங்கன்னா 5,00,000 இல்லை MBBS இருந்தால் 5,00,000 கட்டியிருப்பீங்க, BDS இருந்தால் 2,00,000 கட்டியிருப்பீங்க. அதுக்கான ஆன்லைன் பேமெண்ட் ரெசிப்டோட மெயில் பண்ணுங்கள் பெயர் விடுபட்டிருந்தவங்களாக இருந்தால். எப்போன்னா ஆன் ஆர் பிஃபோர் 31st January 2025. ஸோ இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த பெயர் பட்டியலில் இருக்கிறவங்களுக்கு கூடிய விரைவில் ரீஃபண்ட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேங்களா? உடனே நாளைக்கு காலையில் வந்துருமாங்க சார்னா நாளைக்கு காலையிலலாம் வராது. இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது 1 வீக்லேருந்து மேக்ஸிமம் 15 டேஸுக்குள்ளே உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. இப்போது பெயர் பட்டியலில் பெயர் இல்லாதவங்கெல்லாம் மெயில் பண்ணிட்டீங்கன்னா ஆன் ஆர் பிஃபோர் 31st January. ஓகேங்களா? அப்போ நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருந்தோம், ஜனவரி இறுதி வாரத்துக்குள்ளே உங்களுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கிலிருந்து செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது ரீஃபண்ட் ஆகிரும் அப்படின்ட்டு. அப்போது இது வரைக்கும் எந்த விதமான ஃபோர்ஃபீச்சர் பெனால்ட்டி இல்லாதவங்களுக்கு ஜனவரி இறுதி வாரத்துக்குள்ளே வந்துடும். அப்படி இல்லாதவங்க பெயர் பட்டியலில்
பெயர் இல்லாதவங்க மெயில் பண்ணிங்கன்னா வித் ப்ராப்பர் நேமு, ஆல் இண்டியா ரேங்க் நம்பர், பேமெண்ட்டு, கட்டுனதுக்கான ரெசிப்ட்டு இதோட மெயில் பண்ணுங்கள். 31 ஜனவரிக்குள்ளே நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா February 2nd வீக்குள்ளே உங்களுக்கு ரீஃபண்ட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படலாம். செக்யூரிட்டி டெபாசிட் வில் பி ரீஃபண்டட் who have joined their allotted seat and their candidate who have not been allotted any seat during the phase of counseling within 2 months of completion of the entire counseling process. அப்போது அந்த தகுதி வாய்ந்த மாணவர்களுக்கு மட்டுமே அனுப்பப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கைண்ட்லி நோட், செக்யூரிட்டி டெபாசிட் வில் நாட் பி ரீஃபண்டட். யாருக்கெல்லாம் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க? இந்த கேண்டிடேட் ஹூ ஹேவ் நாட் ஜாயின்ட் த கோர்ஸ். ஸ்ட்ரே ரவுண்ட்லேயோ இல்லை அதன் பிறகோ உங்களுக்கு ஒரு சீட்டு கிடச்சி நீங்கள் சேராமல் விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது ரீஃபண்ட் ஆகாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது எதுக்காகன்னா மெயில் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கண்டிஷனை ரூல்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆஃப்டர் பீயிங் அலாட்டட் சீட் பை தமிழ்நாடு மெடிக்கல் கமிட்டி ஆர் ஹூ டிஸ்கண்டினியூ த கோர்ஸ் பியாண்ட் த ஸ்டிபுலேட்டட் டைம். இந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கிடைக்கும். அதன் பிறகு நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆகாது. அதாவது ரவுண்டு 2ல் உங்களுக்கு டிஸ்கண்டினியூஷன் டேட் டைம் கொடுத்துருந்தாங்க, அதற்குள்ளே நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைச்சிரும். அதன் பிறகு நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா 306 அதாவது 306 பேஜஸ் இருக்கிற ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப்பை நீங்கள் செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணுறது? உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை பாருங்கள், உங்களுடைய பெயர் இருக்குதா அப்படிங்கிறத மேலே நீங்கள் டைப் பண்ணி இந்த பிடிஎஃப்பில் உங்கள் பேர் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் அப்படிங்கிறது ரீஃபண்ட் ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? அவங்க கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கு உங்களுடைய நேமு, உங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க், அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணினதுக்கான ரெசிப்டோட மெயில் போடுங்க. அதுவும் எப்போ போடணும்? 31 ஜனவரி 2025 போட்டிங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் கிடச்சிரும் எலிஜிபிள் இருந்தால். ஓகேங்களா? எலிஜிபிள் கேண்டிடேட்னோட லிஸ்ட்டு ஆல்ரெடி இந்த பிடிஎஃப்பில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கிலிருந்து 2024க்கான இம்பார்ட்டண்ட் அப்டேட் ஃபார் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி 2025க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தது அப்படின்னா நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறீங்க, ஒரு கோச்சிங் கிளாஸில் படிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க அந்த ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸில் கலந்துக்கிட்டு என்ன பண்ணலாம்? டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். இது வந்து உங்களுடைய ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்காக எந்த டைமில் வேணால் நீங்கள் எழுதிக்கலாம். ஆப்பில் நீங்கள் அந்த டெஸ்ட் எழுதணும். அதுக்கு யூசர் ஐடி, பாஸ்வேர்டு நம்ம ஷேர் பண்ணுவோம். இந்த டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு 3000 rupees. விருப்பமுள்ள மாணவர்கள் ஜிபே பண்ணலாம், ஃபோன்பே பண்ணலாம், பேடிஎம் பண்ணலாம். இது எல்லாமே நம்ம வந்து ஸ்க்ரீனில் விசிபிள் ஆகிட்டு இருக்குது. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே.